குழந்தை பிறந்தா பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம். ஸ்கூலில் சேர்க்கணுன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். காலேஜில் சேர்க்கணுன்னா மார்க்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். வேலைக்கு போகணுன்னா காண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன் செத்தா கூட டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி இருக்கும்போது புருஷனானாலும் பொண்டாட்டியானா மாமியார்கிட்ட நல்ல மருமகன் சர்டிஃபிகேட் வாங்கணும். புருஷனானா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். கையில் சேலரி சர்டிஃபிகேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்குங்கிற திமிரில் மாமியார்கிட்ட மோசமான மருமகங்கிற சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறியேடி படுபாவி. எத்தனையோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தபோதும் கலங்காத அந்த மனிதன் ஒருவர் ஒரு பொருளை கேட்டபோது கலங்கினான், மரணித்தான். பொருள் கேட்டவர் யார், கேட்ட பொருள் என்ன? நாளை சந்திக்கலாம். நித்திரையில் வந்து நெஞ்சின் இடம் கொண்ட உத்தமன் யாரோடி, நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோடி. சுதந்திரமா, ஆனந்தமா, பிரம்மச்சாரியா, வானம்பாடி பறவையா, வானமெங்கும் பறந்துகிட்டு இருக்கிற கிட்டுமணி, உன்னை சம்சாரன்ற சாக்கடையில் தள்ளுறதுக்கு என்கிட்ட வந்திருக்க. உத்திரமேரூர் நாரத நாயுடு நான் இருக்கேன்டா கண்ணா, நீ கவலைப்படாத. செத்து போனவங்களுடைய பற்றிய தகவல் உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போவோ செத்து போயிட்ட. தேவையில்லை என்று நினைத்த தந்தையும் தந்தையை தேடி அலைந்த மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் ஒரு அற்புதமான காட்சி இது. எப்படி பேசுவது என்ற தயக்கம் உங்களுக்கு, எதை பேசுவது என்ற கலக்கம் எனக்கு. என் பெயர் கண்ணன். இதை நீங்கள் கூப்பிட்டு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய என் பெயர், நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை. யார் இவர்கள்? சொட்டிச்சா சொட்டிச்சா சொட்டிச்சா, சொன்னவா சொன்னவா சொன்னவா, காக்கரு காக்கரு காக்கரு, தக்குலொக்கு தக்குலொக்கு தக்குலொக்கு.